எல்லா சீனியர்களுக்கும் தான் இந்த பதிலடி. ஸ்டாலின் உதயநிதி வைத்த செக் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு கருத்தின் அடிப்படையான விஷயத்தை திசை திருப்ப அது சார்ந்த இன்னொரு கருத்தை சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது தமிழக அரசியலில் சகஜமான ஒரு விஷயமாக மாறிப்போச்சு. சென்னையில் நடைபெற்ற விழாவில் கலைஞர் என்னும் தாய் என்ற புத்தகத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட அந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் அதை பெற்றுக்கொண்டார். இந்த விழாவில் பேசிய ரஜினிகாந்த், பள்ளி ஆசிரியர்களுக்கு புதிய மாணவர்கள் பிரச்சனையே கிடையாது, பழைய மாணவர்களை சமாளிப்பது தான் பிரச்சனை. இங்கே அப்படி பலர் பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்ல ரேங்க் எடுத்தும் கிளாஸை விட்டு செல்ல மாட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள சமாளிப்பது கடினம். இங்கு துரைமுருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர். அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அண்ணே அப்படின்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்பார். அதை மகிழ்ச்சியாக சொல்கிறாரா இல்லை என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு சந்தோஷமாக சொல்கிறாராங்கிறது ஒன்றுமே புரியாது அப்படின்ற மாதிரி ரஜினி பேசினார். அமைச்சர் துரைமுருகன் குறித்து ரஜினிகாந்த் பேசியது கூட்டத்தில் இருந்த எல்லார்கிட்டையும் சிரிப்பலையை ஏற்படுத்துச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குலுங்கி ரசித்து சிரித்தார். கூட்டத்தினரும் பலத்த கைத்தட்டலோடு அந்த பேச்சை வரவேற்றாங்க. இது இணையத்தில் பேச்சு பொருளாக மாறியிருக்கு. கிருபானந்த வாரியார் 119வது பிறந்தநாள் விழாவில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ரஜினிகாந்த் பேச்சுக்கு பதிலடி கொடுத்தார். அதே மாதிரி தாங்க மூத்த நடிகர்கள் எல்லாம் பல்லு போய் தாடி வளர்த்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி துரைமுருகன் பதிலடி கொடுத்தார். வயதானவர்கள் எல்லாம் நடிப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது, இதெல்லாம் மறந்துட்டு ஏதோ ஒன்று பேசுகிறாரு அப்படின்னு துரைமுருகன் தெரிவித்தார். அப்புறம் சென்னை விமான நிலையம் வந்த ரஜினியிடம் துரைமுருகன் கிண்டல் பண்ணார் இல்லையா, அதை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க ரஜினிகாந்த் கிட்ட. அதுக்கு ரஜினிகாந்த் பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, துரைமுருகன் என்னுடைய நீண்டகால நண்பர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது, எங்களுடைய நட்பு எப்போதும் தொடரும் அப்படின்றாரு ரஜினிகாந்த். எப்பவுமே ரஜினிகாந்த் ஆட்சியில் இருப்பவர்களை பகைத்து கொள்ளவே மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த தருணங்களில் எதையும் தாங்கும் இதையும் இருப்பதை போல பம்மி விடுவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ரஜினிகாந்த் பேசிய கருத்துகள் எதற்காக சொல்லப்பட்டது, அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்த ரியாக்ஷன், இது எல்லாத்தையும் பார்த்தா இப்போது இளைஞரணி தலைவர் அமைச்சர் உதயநிதிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை புரிந்து கொள்ள முடியும். ரஜினியின் கருத்துக்கு அதே மேடையில் பதில் கொடுத்த ஸ்டாலினும் ரஜினியின் கருத்தை ஆமோதிக்கும் வகையில் பேசினார். என்னை விட வயதில் மூத்தவர் அப்படிங்கிற முறையில் எனக்கு அறிவுரை கூறியதற்கு நன்றி, நீங்கள் சொன்னதை நான் புரிந்து கொண்டேன், பயப்பட வேண்டாம் என்றும் கவனமாக இருப்பேன், நீங்கள் மனம் திறந்து பாராட்டியதற்கும் நன்றி அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் அறிகுறியை ஏற்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் பேசிய உதயநிதியும் இதே கருத்தை பேசியிருப்பதிலிருந்தே மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அவரும் மனதில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியுது. இளைஞர்கள் நம் பக்கம் வர தயாராக இருக்காங்க, நாம் தான் அவங்களுக்கு வழிவிட்டு அரவணைத்து வழிநடத்தி கைப்பிடித்து கூட்டி செல்லணும் அப்படின்னு தெரிவித்தார். நேற்று நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பேசும்போது எதுக்கு நிறைய கைத்தட்டல் வந்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் அதை சொன்னால் மனதில் வைத்து கொண்டு பேசுகிறார் அப்படின்னு நினைத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு தெரிவித்தார். ஓல்ட் இஸ் கோல்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரஜினிகாந்த் கருத்தை வழிமொழிந்திருக்கும் உதயநிதி ரஜினிக்கு துரைமுருகன் கொடுத்த பதிலடிக்கும் ஒரு பதிலை கொடுத்திருக்கார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரஜினியுடைய கருத்தையே வழிமொழிந்திருக்கும் உதயநிதிக்கு துரைமுருகனால் பதில் தர இயலாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதியும் மூத்தோர்களை வழிகாட்டிகளாக இருந்து இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்றுதான் துரைமுருகனுக்கு மட்டுமல்ல, கட்சியில் இருக்கக்கூடிய இன்னமும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருக்குமே கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் ரஜினி பேச்சின் அடிப்படையை திசை திருப்ப முயற்சி தோல்வியடைந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம்.